இது ஒரு உடலினுடைய அடிப்படை. இதுதான். இதை இந்த சிஸ்டத்தெல்லாம் யாரும் நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு யாரும் சொல்லவே முடியாது. இந்த சிஸ்டத்தெல்லாம் உள்ளேருந்து பண்ணுறது யார் யார் பண்ணுறது? இது அத்தனையும் இறைவன் தான் உள்ளே இருந்துக்கிட்டு இது இந்த அத்தனை சிஸ்டத்தையும் நமக்கு உடலில் இது அத்தனையும் செய்து வச்சுருக்கிறான். இந்த சிஸ்டத்தில் ஒரு மாறுபாடு வருதுன்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? விதின்னு சொல்கிறோம். இதில் ஒரு மாறுபாடு வந்துருச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம்? ஒன்று நோயின்னு சொல்லுவோம் அல்லது விதின்னு சொல்லுவோம். நம்ம அப்போ அந்த விதின்றது நம்ம முதல்லையே அந்த விதிக்கு மேலே நம்ம மதியை வச்சு ஒரு பயிற்சியை கொடுத்துட்டோம்னா விதியை நம்ம என்ன பண்ணலாம்? மதியால் ஜெயிச்சிடலாம். அவ்வளோ ஒரு அற்புதமானது இது. புரியுதுங்களா? இப்போ அதே தான் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கு பாருங்க. இது நம்மளுடைய அந்த வயிற்று பகுதி. இந்த பக்கம் பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஐஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய